ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த சனி பயிற்சியிலே ஃபர்ஸ்ட் சூப்பர் டூப்பரா இருக்கிறது யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு தான் சொல்லணும். எல்லாமே நல்லா இருக்குங்க. சனி பயிற்சி நல்லா இருக்கு, குரு பயிற்சி நல்லா இருக்கு, ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கு. அதிசயமா அத்தி பூத்த மாதிரி ரிஷபத்துக்கு எப்பயுமே ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ், ஒரு பிரச்சனை, ஒரு மனசஞ்சலம், இது ஏதாவது இருந்துட்டே இருக்கிறதா ரிஷபம். அவங்களுக்கு அதிசயமா பாத்தீங்கன்னா இந்த 2.5 வருஷம் சூப்பர் டூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, சனி பகவான் 11ஆம் பாவத்துல உட்கார்றாரு. இந்த 11ஆம் பாவத்துல உட்கார்ற சனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாப சனி அப்படிம்பாங்க. பொதுவா சுப பாவங்கள்ல ஒரு பாபர் உட்காரும் போது அரசனை போல யோகம் உண்டு அப்படிம்பாங்க. ஆக இந்த 11ஆம் பாவத்துல சனி பகவான் ஒரு பாபன், அவன் அவன் உட்கார்றான். அவன் நீதிமான், ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் இருந்தாலும் அவன் பாத்தீங்கன்னா சுபன் கிடையாது, அசுபன். ஆக ஒரு பாபர் உட்கார்றாரு அப்படின்னும் போது அபரிவிதமான லாபம் அப்படின்றத அவர் கொடுத்துருவார். ரிஷபராசி அன்பர்கள், நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழில ஒரு பெரிய லெவல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு சக்சஸ், உங்களோட டெஸ்டினி நீங்க அடையக்கூடிய காலகட்டம் இந்த 2.5 வருஷம் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சுய ஜாதகத்துல சனி பகவான் எந்த பாவத்துல இருக்காரு அது நல்லா தெளிவா பாத்துக்கோங்க, புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து இவர் லாப சனியா இருந்து உங்களுக்கு பாருங்க 1ஆம் பாவத்தை பாக்குறாரு. இந்த 1ஆம் பாவம் அப்படின்றது உங்களோட சுயஸ்தானம். சுயஸ்தானத்தை பாக்குறதுனால ரிஷபராசி என்பர்கள் உங்க மனசுக்குள்ள பாருங்க ஒரு கான்பிடென்ட், ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, என்னால முடியும், நான் செய்வேன், நம்ம சாதிக்கலாம் அப்படின்ற எண்ணம் மேலோங்கும். இது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி லாபசனியா இருந்து 5ஆம் பாவத்தை பாக்குறாரு. 5ஆம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானத்தை பாக்குறதுனால நம்ம பூர்வ ஜென்மாக்கள்ல என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள் செஞ்சோமோ அதனோட பிரதிபலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த 2.5 வருஷ காலகட்டம். நிறைய பேர் பாருங்க, நம்ம பூர்வீக சொத்து பத்து அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அது நிலமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம், ப்ராப்பர்ட்டி அசர்ட் அப்படி இருக்கிறது, அது பாருங்க கோர்ட்ல இருக்கு, காம்ப்ளிகேஷனா இருக்கு, கொடுக்கவே மாட்டேன்றாங்க, ஏமாத்துறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கைக்கு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி புத்திரஸ்தானம் 5ஆம் பாவம் அப்படின்றதுனால ரிஷபராசி என்பர்கள் உங்க பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த மன கஷ்டம், மனசஞ்சலம், மனக்குழப்பம் எல்லாமே மாறுங்க. என் பிள்ளை படிக்கவே மாட்டேங்குதுங்க, அதுதாங்க என்னோட பெரிய பிரச்சனை. என் பிள்ளை இப்ப நாங்க சூப்பர் டூப்பரா பயங்கரமா அப்துல் கலாம் மாதிரி பயங்கர ஜீனியஸ் ஆயிடுவானா அப்படிலாம் கேட்க கூடாது. பெட்டர்மெண்ட் அப்படின்றது சாலிடா இருக்கும். அதுக்கும் மேல அவரோட சுய ஜாதகமும் பார்க்கணும். பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்கும். பிள்ளைங்க ரீதியா உங்களுக்கு இருந்து அந்த மன கஷ்டம் அப்படின்றது இருக்காது. நீங்க இது 2 விதத்துல நடக்கலாம். ஒண்ணு, நீங்க அவனா பட்டு திருண்டட்டும் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு வரலாம். இல்ல அவங்கிட்டயே மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படலாம். பெரும்பாலும் பாருங்க, பிள்ளைங்க கிட்டயே மாற்றங்கள் ஏற்படுறது சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்க, இவரு 8ஆம் பாவத்தை பாக்குறாரு. அதாவது லாப சனியா இருந்து 8 பாக்குறதுனால, துஷ்டானத்தை பாக்குறதுனால ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் காஷியஸ்னஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. சமுதாயத்துல இருந்து வந்த அவமரியாதை, அவப்பேரு, அசிங்கம், தலைக்குனிவு, இதெல்லாம் பாருங்க கடந்த குரு பயிற்சியும் போது ரிஷபத்துக்கு ஜென்ம குருவா இருந்தார் குரு பகவான். அப்ப ஜென்ம குருவா இருந்து நிறைய பேருக்கு பாருங்க தேவையில்லாத ஒரு நட்பு, சவகாசம், அதனால அசிங்கப்பட்டது, அவமானப்பட்டது அப்படின்றது வந்துச்சு. அது பாருங்க இந்த சனியினோட பார்வை 8ல இருக்கிறதுனால மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஆக ரிஷபம் லாப சனியா இருக்கவரு உங்க தொழில்ல ஒரு அபரிவிதமான லாபத்தை கண்டிப்பா கொண்டு வந்துருவார். நாங்க ரிஷபராசி தாங்க, நாங்க எந்த வேலையும் செய்யல அப்படின்னா, நீங்க பாருங்க எந்த வேலையும் செய்யல அப்படின்னாலும் உங்க பூர்வீக சொத்து வரலாம், இல்ல உங்க பிள்ளைங்க ரீதியா அவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, இல்ல ஹஸ்பண்ட்க்கு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன், இந்த விதமா ஒரு உங்களுக்கு லாபம் அப்படின்றது வரலாம். ஆக மொத்தம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல காசு, பணம் இதெல்லாம் கொடுத்து சனி பகவான் ஹெல்ப் பண்ணுவாரு. நான் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், சனி பகவான் கையில கொடுப்பாரு அப்படிலாம் கிடையாது. உழைப்பு தான் சனிக்கு பிரதானமான ஒரு விஷயம். நீங்க வேலை செய்யறவங்களா இருந்தா ரிஷபராசி அன்பர்கள் நல்லா உழைங்க. உழைக்கிறதுக்கு அப்படியே ஆயத்தியம் ஆயிடுங்க. பயங்கரமா உழைங்க. நீங்க உழைக்கக்கூடியவங்க தானே. மாடு காலை தானே ரிஷபத்தினோட சிம்பலே. மாடு எப்படி பொதி சுமக்குது, அந்த மாதிரி பொதி சுமக்கக்கூடியவங்க தான். ஜல்லிக்கட்டுல ஓடுற காலை மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ரிஷபம் இந்த 2.5 வருஷத்துல உங்க டெஸ்டினியை நீங்க அடைஞ்சிடுவீங்க. தயவு செஞ்சு இந்த 2.5 வருஷத்துல அடைஞ்சிடுங்க. காரணம் என்ன அப்படின்னா, அடுத்து 7.5 சனி ரிஷபத்துக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. அது 2.5 வருஷம் கழிச்சுதான். சோ அதை பத்தி இப்ப யோசிக்க வேண்டாம். சரி, என்ன சூப்பர் டூப்பரா இருக்கு அப்படின்னாலும் நம்ம ஒரு சில வழிபாடு அப்படின்றது பண்ணும். அந்த விதத்துல ரிஷபராசி அன்பர்கள் நீங்க என்ன வழிபாடு பண்ணா உத்தமமான பலன் கிடைக்கும் அப்படின்னா, அம்பிகையை வழிபாடு பண்ணும். அம்பிகையிலயும் மைஷாசுரமர்த்தினி ஸ்லோகம் இருக்கு பாத்தீங்களா, அத தினம்தோறும் பாராயணம் பண்ணிட்டு ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, டெஸ்டினியை கண்டிப்பா அடைஞ்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ரிஷபம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு. டோன்ட் வரி. வாழ்த்துக்கள்.